ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் 1990களில் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 6 படங்கள் 1990வது வருஷம் தன்னுடைய 38வது வயசில் நடிச்சிருக்கிறாப்லங்க. நடித்து ரிலீஸும் பண்ணியிருக்காப்லங்க. அது என்னென்ன படங்கள், எந்த மாதிரி கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாப்ல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் 1990ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் நடித்த ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா புலன் விசாரணை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ரோபினி நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து டிசிபி ஹானஸ்ராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் ஆர்கே செல்வமணி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதே வருஷம் 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 1990ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் புது பாடகன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக அமலா நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் கலைப்புலி எஸ் தானு தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே வருஷம் 3வது படத்தை பற்றி பார்த்துலாங்க. 1990ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் சந்தன காற்று அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக கௌதமி நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து அழகிரி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை நம்ம டேரக்டர் மணிவண்ணன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை சங்க கணேஷ் இசை அமைச்சிக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் செம சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சிருக்கு நம்ம விஜயகாந்துக்கு. அதே வருஷம் 4வது படத்தை பற்றி பார்த்தலாம். 4வது படம் 1990ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் சிறையில் பூத்த சின்ன மலர் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக பானுப்பிரியா நடிச்சுக்காப்புல, நம்ம சாந்தி பிரியாவும் நடிச்சுக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புலங்க. முத்தப்பா அப்படிங்கிற கேரக்டர்லையும் பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புல நம்ம விஜயகாந்த். இந்த படத்தை டாக்டர் அமிர்தம் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா இசை அமைச்சுக்காப்புலங்க. அதே வருஷம் 5வது படத்தை பற்றி பார்த்தலாம். 1990ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் என்கிட்ட மோதாதே அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம சோபனா நடிச்சுக்காப்புல, நம்ம குஷ்புவும் நடிச்சுக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து நம்ம இளையராஜா இசை அமைச்சுக்காப்புலங்க. அதே வருஷம் 6வது படத்தை பற்றி பார்த்தலாம். 6வது படம் 1990ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் சத்திரியன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம பானுப்பிரியா நடிச்சுக்காப்புல, நம்ம ரேவதி நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ஏசிபி பன்னீர்செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சுக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் கே சுபாஷ் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா இசை அமைச்சுக்காப்புலங்க. அதாவது நம்ம விஜயகாந்த் வந்து 1990களில், அதாவது 1990ஆம் ஆண்டு தன்னுடைய 38வது வயசில் 6 படங்கள் நடித்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் உங்களுக்கு ஃபேவரட் மூவியாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.